எவ்வளோ பெரிய ஆக்சஸ் இருக்காங்க. நான் மேலே போற பாருங்க, இங்க பாருங்க, இங்கே கைஸ் இங்க பாருங்க, ஃபிர்தௌஸ் பை ஏஆர் ரஹ்மான். ஸோ கைஸ், இந்த வீடியோட டிராவல் பார்ட்னர் ஜிடி ஹாலிடேஸ். இவங்களை பற்றி நான் விரிவாக வீடியோட கடைசியில் சொல்கிறேன். ஃபேவரட் பாயிண்ட் ஷேர் பண்ண பார்த்தீங்கன்னா வந்துட்டு துபாய் எக்ஸ்போ வந்திருக்கும். துபாய் எக்ஸ்போ 2020 வந்து பார்த்தீங்கன்னா வந்து பெரிய விஷயம். அது வந்து லாஸ்ட் இயரே ஓப்பன் பண்ண வேண்டியது, பட் அது லேட்டாகி இந்த கோவிட்னால இங்கே வருஷம் ஓப்பன் பண்ணிருக்காங்க. அண்ட் வி ஆர் ஹியர். ஸோ இப்போ வந்து நம்ம பார்க்கிங்லேருந்து நம்ம பஸ் வந்திருக்கு, பஸ்ஸில் ஏறி போக போகிறோம். MF1 மொபிலிட்டி பார்க்கிங்லேருந்து நம்ம ஏறுறோம். எப்பா, ஸோ துபாய் எக்ஸ்போ வந்து என்னென்ன இருக்குது, இது எப்படி போகிறது அப்படின்றத இந்த வீடியோ நீங்கள் பார்க்க போகிறீங்க. முடிஞ்ச வரைக்கும் நான் கிறிஸ்பாக வச்சுக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த பார்க்கிங் வந்து இங்கே நிறையா பார்க்கிங் இருக்குது. ஒன்றாவது பார்க்கிங் தான் மொபிலிட்டி பார்க்கிங். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 6 வகையான பார்க்கிங் இருக்குது. அதில் ஒன்றாவது பார்க்கிங் தான் நமக்கு இருக்கும். ஸோ இப்போது இந்த பார்க்கிங்கில் அவங்க நம்ம கார்லேருந்து இறங்கி இங்கே வந்து ஃபுல்லாக பஸ் ஸ்டாப்ஸ் இருக்கும். அந்த பஸ் ஸ்டாப்லேருந்து நம்மளெல்லாம் ஏற்றிட்டு அவங்க வந்து அந்த மெயின் அந்த பிளேஸ் கூப்பிட்டு போவாங்க. ஸோ நம்ம இங்கேருந்து போகும்போது நம்ம எங்கே ஏறுறோம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்படின்னா நம்ம வந்து திருப்பியும் வர்றதுக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடும். பிகாஸ் ஒரு பார்க்கிங் என்ன, சில பார்க்கிங்லாம் போகிறதுக்கு 19 கிலோமீட்டர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம வந்து பஸ்ஸில் ஏறியாச்சு. போகலாம். ஸோ கைஸ், உள்ளே வந்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து இங்கே இருக்கிற ஃபுல் மேப்பு. இப்போ நம்ம நிற்கிற இடம் பார்த்தீங்கன்னா இந்த இடம், இஃப் ஐ எம் நாட் ராங், இங்கே தான் எங்கேயாவது இருக்கும்னு நினைக்கிறேன். ஓ மை காட், இட்ஸ் லைக் டூ பிக். ஸோ இங்கே நிறையா பெவிலியன்ஸ் இருக்குது. ஸோ மெயினான கண்டிப்பாக இந்தியா பெவிலியன் போவேன், பிகாஸ் நம்ம கண்ட்ரியோட பெவிலியன் அது போகாமல் எப்படி. பட் அது இல்லாமல் சில பெவிலியன்ஸ் வந்து இம்பார்ட்டண்டான பெவிலியன் சொல்லியிருக்காங்க, அது எல்லாமே போகலாம். ஃபார் இன்ஸ்டன்ஸ் வந்து சவுதி இது, அதுக்கு அடுத்து துபாய் இது, அப்புறம் நெதர்லாண்ட், அதுக்கப்புறம் UK எல்லாம். ஸோ இதெல்லாமே பார்க்கலாம் வாங்க. நான் முதல்ல மேப் பார்த்து புரிஞ்சுக்கிறேன் இது என்னன்னு சொல்லிட்டு அதுக்கடுத்து நம்ம கிளம்பலாம். கைஸ், நான் குழம்பிட்டு நான் இங்கே இருக்குன்னு சொன்ன பாருங்க, நான் இங்கே கிடையாது, நம்ம இங்கே இருக்கோம். சரியா? ஸோ நம்ம மொபிலிட்டி பார்க்கிங்லேருந்து வந்து இப்போ இந்த இடத்துல என்ட்ரன்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ கரெக்டாக நம்ம இந்த பில்டிங் பார்த்தீங்கன்னா, நான் இந்த பில்டிங் வந்து பார்த்தேன்னா அதே மாதிரி ஒரு பில்டிங் இருக்குது. ஸோ கண்டிப்பாக நம்ம இங்கே தான் இருக்கோம். இது வந்து மொத்தம் வந்து 1083 ஏக்கரில் கட்டியிருக்காங்க. இது ஜஸ்ட் ஃபார் 6 months. இந்த 6 மாதத்துக்கு முன்னாடி இதை வந்து யூஸ் கிடையாது. அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறாங்கன்றது இந்த துபாய் சொல்லலை. பட் ஒரு 6 மாதத்துக்காக இவ்வளோ பெருசாக ஒரு விஷயம் பில்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் 192 கண்ட்ரிஸ், ஒரு கண்ட்ரி 2 கண்ட்ரி இல்லை கைஸ், 192 கண்ட்ரிஸ். அதில் தான் நம்ம வந்து ஒரு 5-6 பெவிலியன் பார்க்க போகிறோம். இது என்னடா பெவிலியன் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா வந்து பெவிலியன்னா இப்போ வந்து இந்த எக்ஸ்போவோட மோட்டோவே ஒன்று தான். என்னன்னா வந்து கனெக்டிங் பீப்புள் அண்ட் ஃபியூச்சரோட இது பண்ணுறது தான். ஒரு கண்ட்ரியோட ஃபியூச்சர் என்ன, அந்த அவங்க என்ன எதில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இல்லை வந்து அங்கே வந்து அவங்களோட ஒரு சாதனைகள் அருமை விரும்பு அந்த மாதிரி அவங்க கண்ட்ரி அவங்க கெத்தாக காட்டுறது, சீனா காட்டுறதோட மெயின் இதுதான் இது. இன்றைக்கி வந்து வெனஸ்டே வீக் டே, அதனால கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். பிகாஸ் வீக்கெண்டில் சரியான கூட்டம் இருக்குதுன்னு நான் கேள்விப்பட்டேன். அண்ட் இட்ஸ் பெட்டர் டு கம் அட் 3 o'clock இந்த ஈவினிங். லைக் ஒரு 1 o'clock நீங்கள் ஒரு 1-12க்கு துபாயிலேருந்து கிளம்புனீங்கன்னா ஒரு 1:30-2 கிட்ட வந்துடுவீங்க. பிகாஸ் காலையிலாம் சரியான வெயில் அடிக்கும். பட் இப்போ டிசம்பர் 8 வந்தீங்கன்னா நீங்கள் பகல்லையும் வரலாம். பட் கூட்டம் அதிகமாக இருக்கும் கண்டிப்பாக. பட் நீங்கள் இதுக்குள்ளே வரணும்னா நீங்கள் டிக்கெட்ஸ் ஆனால் பாஸ் ஆனால் எல்லாமே இருக்குது. அது நான் உங்களுக்கு வாங்குறது எப்படி அப்படின்றது சொல்கிறேன். நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் போட்டிருக்கேன். ஜிடி ஹாலிடேஸ் மூலமாக தான் எனக்கு கிடச்சிச்சு. டிக்கெட்லாம் நான் வந்து புக் பண்ணி வந்தேன். ஸோ அவங்க வந்து டூர் ஆப்ரேட்டர் ஃப்ரம் சென்னை அண்ட் இந்தியாவில் நிறைய இடத்துல இப்போ போய் பண்ணிட்டு இருக்காங்க. ஹை அண்ட் டூர்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க மூலிமா நீங்கள் வாங்கினா ஈஸியாக வாங்கலாம். கீழே வந்து மேலே வந்தோம். எவ்வளோ பெரிய ஆக்சஸ் இருக்காங்க. இப்போ நம்ம இருக்க இடம் வந்து பார்த்தீங்கன்னா அலீஃப்னு சொல்லி ஃபஸ்ட்டு ஒரு இது இருந்துச்சு. அது
அதுக்குள்ளே வந்தோம். இது என்னென்னா வந்துட்டு மேன் கைண்ட் வந்து ஃபஸ்ட்டில் இருந்து, அதாவது ஹிஸ்ட்ரி, இப்போ ப்ரெசென்ட்டு, அதுக்கு ஃபியூச்சர், இது மூணுத்தையுமே சொல்கிற மாதிரி ஒரு இடம் இது. எடுத்த உடனே கீழே இருந்து மேலே கூட்டு வந்தாங்க. ஜஸ்ட் நமக்கு தெரியவே தெரியாது அது லிஃப்ட்னு சொல்லிட்டு பெரிய ஒரு சுற்றி ஒரு இது மாதிரி இருந்துச்சு. லைட்லாம் போட்டு சவுண்ட் எஃபெக்ட்லாம் ரொம்ப ஒரு பயங்கரமாக இருந்துச்சுன்ற மாதிரி லைக் வியப்பாக இருக்குது. அன்றைக்கி இருக்க அந்த ஃபிகரன்ஸ்லாம் பெருசு செஞ்சு வச்சுருக்காங்க. ரொம்ப ரியலாக இருக்குது பார்க்குறதுக்கு. தண்ணிக்குள்ளே வந்து முன்னாடி போனாங்க தெரியுமா, அந்த விஷயங்கள் ஃபுல்லாக தண்ணி மாதிரி இந்த லைட்லாம் பண்ணி வச்சுருக்காங்க. Oh guys, it's interactive. Oh, இங்க பாருங்க. I'm Alina. I manage global logistics at DP World here in Dubai, home to one of the world's busiest airports and the most used seaport. Real world மாதிரியே அப்படியே. Our network connects brands, இவ்வளோ பெரிய ஸ்க்ரீன் பாருங்க. as easily as we can with our neighbors. Our global network shows the world in amazing new ways. Our physical and digital worlds are tightly connected. பாருங்க, ஜிபிஎஸ் ஷூஸ், இது வந்து அடுத்து என்னெல்லாம் வரப்போகுது, என்னெல்லாம் இருந்துச்சு அப்படின்ற மாதிரி. இது வந்து மொபிலிட்டியோட ஹிஸ்ட்ரி, மொபிலிட்டியோட கரண்ட்டு, மொபிலிட்டியோட ஃப்யூச்சர். இது வந்து ஏர்போர்ட்டோட இது இங்கே இருக்குது ஃபுல்லாக. அதான் அந்த ஃபுல் குளோபு. Changing them every moment of every day. We use artificial intelligence to do things and go places too risky, too repetitive for people. Both factory robots and space probes are AI driven. It goes into everything, from self-driving cars to self-driving homes. AI lets us make smarter decisions. It helps us. Please move forward. Thank you. ஸோ கைஸ், இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு அந்த ஆஸ்ட்ரானட் வச்சுருக்காங்களா, அதை ஃபோட்டோ எடுத்து நம்மளே இது பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் நம்ம மாஸ்க் எடுத்து அது பண்ணோம். எப்போ இந்த ஸ்க்ரீன்லாம் எப்படி செஞ்சு எவ்வளோ கலர்ஃபுல்லாக, ஐயோ இந்த இடத்துல பாருங்க. எப்பா நான் ஒயிட்டில் போடுறேன். ஐயோ கொஞ்சம் அந்த அளவுக்கு கிளாரிட்டி இருக்காது. உள்ள கேமரா அலோ பண்ண மாட்டேங்கிறாங்க. பண்ணாங்கன்னா வேறு லெவலில் பண்ணியிருப்பேன். ஓ கைஸ், திஸ் இஸ் செம்ம. இப்போ நம்ம போன இடம் இந்த மொபைலிட்டி பெவிலியன் அலீஃப். ஸோ மொபிலிட்டி பெவிலியன் அதாவது வந்து அந்த மொபிலிட்டிலே எடுத்தோடனே ஃபஸ்ட்டு தான் இருக்குது அலீஃப், அதாவது ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை நீங்கள் போங்க, செம்மையாக இருக்குங்க. ரொம்ப பிரம்மாண்டமாக பண்ணியிருக்காங்க. உள்ள சில விஷயங்கள்லாம் பார்க்கும்போது பிரம்மாண்டமாக இருக்குது. வாங்க அடுத்து பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஆஸ்திரேலியா இருக்குது, டென்மார்க் இருக்குது, ஒமான் பெவிலியன் இருக்குது, அதுக்கடுத்து அல்ஜீரியா அந்த பக்கம். ஸோ இந்த மாதிரி செர்பியா, ஃபின்லாண்ட், அங்கே ஒன்று கலர்ஃபுல்லாக தெரியுதுங்க. வாங்க அதுக்கு போகலாம். பார்க்கவே அழகாக இருக்குது. லெட்ஸ் கோ. ஸோ இதெல்லாம் இப்படியெல்லாம் போயிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி என்ன பண்ணுறாங்கன்னா வந்துட்டு மியூசிக்லாம் கொண்டு வந்துட்டு டான்ஸ் ஆடிட்டு வரவங்கலாம் வந்துட்டு என்ட்ரு பண்ணிகிட்டே போயிட்டுருக்காங்க. அது வந்து அங்கே இருக்கவங்களே பண்ணுறாங்க, அதாவது எக்ஸ்போர்ட்டே பண்ணுறாங்க. வேறு வெளியே எல்லாம் அவுட் கிடையாது. அது நைஸ். அண்ட் இப்போ நம்ம போயிட்டே இருக்கும்போது அந்த ஃபஸ்ட்டு நம்ம பெவிலியன் கிட்டே போயிட்டு இருக்கும்போது ரஷ்யா பெவிலியன் இங்கே இருக்குங்க. ஓ மை காட், லுக் அட் திஸ். என்ன பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள் வெளியிலவே. இப்போ வந்து ரஷ்யா பார்த்து முடிச்சோம்ல. ரஷ்யா பார்த்தீங்கன்னா வந்துட்டு பிரெயின் எப்படி ஒர்க் ஆகுது, அந்த நியூரான் ஷூட் ஆகிறதுனால தான் நமக்கு நிறைய விஷயங்கள் வந்து நம்ம வந்து கற்றுக்கிட்டோம். பிரெயின் வந்து பார்த்தீங்கன்னா இட் டசன்ட் ஒர்க் லைக் கம்ப்யூட்டர், இட் ஒர்க் லைக் இன்டர்நெட். அந்த மாதிரி ஒரு புது விஷயங்கள், ஐ மீன் தான் நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயங்கள், தெரியாத விஷயங்கள், அது ரொம்ப பிரம்மாண்டமாக அவங்க அதை இது பண்ணிவிட்டு. ஸோ இதெல்லாம் எப்படி நம்ம வந்து சயின்ஸ், அதாவது லைக் உலகத்தோட ஒரு மூலிகை என்னது கடைசியில் அப்படின்னு சொல்லிட்டு சயின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து எப்படி நம்ம இதை வந்து அச்சீவ் பண்ணலாம் அப்படின்னா நிறைய விஷயங்களை கோஆப்ரேஷன் மூலிமா அப்படின்னு சொல்லி கடைசியில் அழகாக முடிச்சதை ஒரு இது வச்சுருந்தாங்க. நல்லா இருந்துச்சு.
5 பேர்கிட்ட பாடிக்கிட்டே அவங்க ஃபுல்லாக பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு வேறு லெவலில் இருக்குது. சவுதி அரேபியா பெவிலியனுங்க. ஓ எவ்வளோ பெருசுங்க எப்பா. அந்த எவ்வளோ பேர் போகிறாங்கன்னு பார்க்குறீங்களா? அதில் அந்த கண்ணாடியில் தெரியுது பாருங்க. நல்லா இருக்க பெவிலியன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டமாக இருக்குது. பட் இதுவும் கண்டிப்பாக போங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அண்ட் குறிப்பிட்ட கண்ட்ரிஸ் கூட்டமாக இருக்குது. அதில் நான் போகிற நினைக்க கண்ட்ரிஸும் இருக்குது. ஸோ நான் போய் காட்டுறேன் சரிங்களா. அண்ட் அந்த சென்டரில் வந்து அவங்க ஃபுல்லாக அவங்க கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு தெரியுமா, அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க. நீங்கள் வரும்போது கண்டிப்பாக அந்த கான்செப்ட் வந்து நீங்கள் வந்துட்டு போய் என்ஜாய் பண்ணுங்கள், உட்காருங்க. அட்லீஸ்ட் ஒரு 1/2 hour இல்லைனா 1 hour உட்காந்து அதை என்ஜாய் பண்ணுங்கள். அக்டோபர் பாஸ்ன்னு ஒரு பாஸ் இருக்குது. அது 1 month பாஸ். அது நீங்கள் வந்து எடுத்தீங்கன்னா 1 மாதம் ஃபுல்லாக எப்போ வேணால் நீங்கள் வந்துட்டு போகலாம். துபாயில் கிடையாது, துபாயிலேருந்து கொஞ்சம் தூரம். பட் ஸ்டில் ஒர்த். இங்கே பாருங்கள் ஃபுல்லாக இது போகிற இடம். ஏ கைஸ் நான் மேலே போகிறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், இங்கே நைஸா தண்ணி மாமா. அதுக்குள்ளே ஓடி போவாங்கள்ல இந்த மாதிரி சைடில் ஒன்று தண்ணி வரும். எவ்வளோ பெரிய இது பாருங்களேன், எஸ்கலேட்டர். எவ்வளோ ஹைட்டாக இருக்கு. இப்போ நம்ம சவுதிக்கே வந்துட்டோம் அப்படின்னு நினைக்காதீங்க. நாங்கள் இப்போ ஸ்க்ரீன் தான் பார்த்துட்டு இருக்கோம் சவுதியை. எல்லாம் நம்ம கீழே பார்த்துட்டு இருக்காங்க, என்ன பார்த்துட்டு இருக்காங்கன்னு தெரியல. இடம் விடுங்க. அங்கேயும் ஸ்க்ரீனா, இங்கே ஒரு ஸ்க்ரீனு, அங்கிட்ட ஸ்க்ரீன் இருக்காப்புல. இது என்ன கிணறுன்னு தெரியல, ஆனால் கிணறு மாதிரி தான் தெரியுது. இங்கே ஸ்க்ரீன் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா? எங்கே ஸ்க்ரீன் வச்சுருக்காங்க பாருங்க. தட்ஸ் நைஸ். அழகாக மேலேருந்து பார்க்குறப்ப அவங்களாம் ஃபுல்லாகவே வந்து ட்ரோன் ஷாட் தான். அப்பு நம்ம இப்போ வந்து இது எப்படி தெரியுமா இருக்குது, சவுதியை வந்து மேலேருந்து பார்த்துட்ருக்கோம். இங்கே பாருங்கள் பறக்கிறோம். இது எனக்கும் இதை பார்த்தா பறவை தான் ஞாபகம் வருது. மேலேருந்து மவுண்டன்ஸு, நடுவில் இருக்கிற மேட்ரு, ஐஸ் எல்லாமே ட்ரோன் ஷாட் தான். ஆட்ரா சக்கை அவ்வளோ அழகாக இருக்குது. அது புலி, சிங்கமாக புளியோ தானே அது? அது சிங்கம்னு நினைக்கிறேன், குட்டி சிங்கம். ஓ மை காட், இது வேற லெவலில் இருக்குது கைஸ். கீழே நம்ம நிற்கிற இடத்துல வந்து உடையிற மாதிரி காட்டுறாங்க. இப்போ இது ரொம்ப சின்னதாக தெரியுதுல, ஒய்டாக இருக்கிறதுனால. பட் இது பெரிய விஷயம். நான் நார்மலில் காட்டுறேன் 1ல. ஓ மை காட், இது ஒன்று. அது அந்த கண்ணாடிக்குள்ளே ஒரு பெரிய உலகம் இருக்க மாதிரி இருக்குது. பட் தட்ஸ் அன் ஹாலோகிராம் ஐ திங்க். பிகாஸ் அது ஒரு கண்ணாடின்னு நினைக்கிறேன். அந்த கண்ணாடி செஞ்சுருக்காங்க. இட்ஸ் ஒரு இல்யூஷன் மாதிரி. இது எப்படா செஞ்சீங்க சொல்லுங்களேன்டா. கண்டுபிடிச்சேன் ஒன்றுமே இல்லை. இப்படி அப்புறம் அப்படி. இதுதான் ஒரு ஸ்க்ரீன். எப்படி ஒரு ஸ்க்ரீனை சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா கண்ணாடி இப்படி 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 அது வந்து அது ரெஃப்ளெக்ட் ஆகுது அழகா. அதனால அது ஒரு க்ளோப் மாதிரி தெரியுது. கைஸ் சவுதி வேற லெவலுங்க. அது வந்து எப்படின்னா வந்து டெக்னாலஜி அது மூலமா அது வந்து எவ்வளோ பிரம்மாண்டமாக தெரியுதுன்றது கண்டிப்பாக நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா சவுதியை மிஸ் பண்ணிடாதீங்க கைஸ். அன்ஃபார்ச்சுனேட்லி நம்மளால எமிரேட்ஸ்குள்ளே போக முடியல. அவங்க என்ன சொன்னாங்கன்னா வந்து 3 நாளைக்கு புக்டு. நம்ம வந்து அதை ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் போக முடியும். இட்ஸ் லைக் ஃபுல்லாக கூட்டம்லாம் இல்லை. ஸோ முன்னாடியே புக் பண்ணி எல்லாரும் போயிட்டு இருக்காங்க. இப்போ புக் பண்ணோம்னா நம்மளுக்கு 3 நாள் கழிச்சு தான் நம்மளுக்கு ஸ்டார்ட்டே கிடைக்கும். ஸோ போக முடியாது உள்ள அன்ஃபார்ச்சுனேட்லி. இப்போ அப்படியே நம்ம நெக்ஸ்ட் வேறு எங்கேயா போக பார்க்கலாம். வேர்ல்டில் இருக்கிற 192 கண்ட்ரிஸ் கிட்டக்க வந்து இங்கே இருக்காங்கல்ல. துபாய் எக்ஸ்போன்னு சொல்லிட்டு எத்தனை பேர் இங்கே வருவாங்க. வரவங்களாம் வந்து இது உள்ள ஒரு பெவிலியனாக பார்த்துட்டு இருக்கும்போது அழகான பெவிலியன் ஒன்று இருக்குது. ரொம்ப வந்து இன்ஃபர்மேட்டிவான பெவிலியன் ஒன்றுனா டக்குனு உள்ளே போக ட்ரை பண்ணுவாங்க. அது உள்ளே போகிறது வந்து என்ன ஆகும்னா அவங்கள வந்து தூண்டும். அந்த கண்ட்ரியை பற்றி நிறையா தெரிஞ்சுக்கிறதுக்கு, அந்த கண்ட்ரிக்கு போகிறதுக்கு தூண்டும். அண்ட் அது வந்து இமீடியட்லி அவங்களோட எக்கானமி வளர்கிறதுக்கு கூட அது யூஸ் ஆகும். லைக் நான் வந்து அப்படி தான் பார்க்குறேன். இப்போ வந்து லெட்ஸே நான் இப்போ சவுதி அரேபியா போனேன், ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அடுத்து இப்போ யூஎஸ்ஏ இங்கே இருக்குது, அது உள்ளே போக போகலாம். எப்படி இருக்குன்னு தெரியல எனக்கு. பட் அது பார்க்கணும் அது எப்படி இருக்குன்னு. ஸோ இப்போ ஒன்று நாள் பார்க்கும்போது இப்போ ரஷ்யா இது போகும்போது அவங்க ரஷ்யா இது அழகாக பண்ணியிருக்காங்க. அவங்களோட கல்ச்சர் எப்படி இருக்குது. ஸோ அங்கே வந்துட்டு இந்த இதில் டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. அது வந்து இது அவங்க இதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கும்போது அது நம்மளுக்கு அது தூண்டுறது தானே. ஸோ அப்படி தான் நான் நினைக்கிறேன் அது. ஸோ இப்போ யூஎஸ் இங்கே பண்ணியிருக்காங்க.
இது வந்து ரொம்ப அழகான தெரியல பட் கூட்ட வெளியே நிற்குது பிகாஸ் ஜஸ்ட் ஃபார் த நேம் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா. One. Yeah. All right. In a second, I'm going to send you forward. Just do Sure. me right. There's a moving walkway. So Got it. Good to go. Good to go. Thank you. Thank you. Thank you. Appreciate it. இந்த மாதிரி ஒரு இது இருக்குது. ஸோ இதில் நிற்க சொல்கிறாங்க அவங்க. பார்த்து ப்ரோ. வெரி நைஸ் ஆஃப் திம். ரொம்ப நல்லா நம்ம கூட இது பேசுகிறாங்க, இது பண்ணுறாங்க. பட் யா தட் யூஸ்வலி ஹேப்பன் லைக் எவ்ரிவேர் இன் ஹியர், நாட் ஒன்லி ஹியர். யா ஸோ இவங்க என்ன காமிக்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, நான் இந்த இதுக்கு போயிருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா லிங்கன் சம்திங் வரும். இது ஆக்சுவலி இவர் லிங்கன் தானே ஆப்வியஸ்லி. அவர் உட்காந்துருப்பாருங்க இங்கே. நான் ஃபோட்டோஸ்லாம் கூட எடுத்திருக்கேன் நான் 11th போகும்போது. இங்கே இது வாஷிங்டன் டிசியில் இருக்கும். ஸோ தாமஸ் ஜெஃபர்சன் வந்து இந்த குரான் வந்து அவர் வச்சுருந்தாராம். அது குரான் ஆஃப் முஹம்மத். Telephone 1876 telephone. Envisioned and developed by American dreamers, the internet makes it possible to share ideas far and wide, Steve Jobs. nearly instantaneously. அவரை மறக்கவே முடியாது. There are 3.2 billion computers built into the smartphones that sit in the pockets and palms of people everywhere in the modern world, bridging distances that had once kept us separated. At the 1893 Chicago World's Fair, Nikola Tesla illuminated the world. அமெரிக்காவில் என்னென்ன இன்வென்ட் பண்ணினாங்க. ஃபஸ்ட்டு அங்கே வந்துட்டு இந்த ஃபோர்டோட அந்த அவங்களோட அச்சீவ்மெண்ட்டு, அப்புறம் அந்த லைட்டு, அதுக்கப்புறமா வந்து ஃபோன்ஸு. ஸோ அது எல்லாத்தையுமே அவங்க வந்து சொல்கிறாங்க. அதில் ஏர் ட்ராவல் கூட நிறைய விஷயங்கள் அவங்க பண்ணது. பீப்புள் வாஸ் கிரேசி எனஃப் டு திங்க் தே கேன் சேஞ்ச் த வேர்ல்ட் ஆர் த ஒன்ஸ் ஹூ டு. ஸ்டீவ் ஜாப்ஸ் தலைவன். நான் ஏன் அப்படி சொல்கிறேன்னு நீங்கள் வந்து யோசிக்கலாம். பிகாஸ் திஸ் கைங்க ஃபோனோட வேர்ல்டு அப்படியே மாற்றிட்டாங்க. எஸ், கண்டிப்பாக அமெரிக்காவோட இதில் வந்து இவரோட இதை காட்டியே ஆகணும். ஹி டிசர்வ்ஸ் இட். சேஞ்ச் த வேர்ல்ட் அகெயின். எஸ், எக்ஸாக்ட்லி. ஃபர்ஸ்ட் மொபைல் சேஞ்ச் த வேர்ல்ட் அகெயின், தட்ஸ் ஃபார் ஷுவர். கீதாஞ்சலி ராவ், இன்வென்டர், சயின்டிஸ்ட், இன்ஜினியர், ஸ்டெம் இன்ஃப்ளூயன்சர், ஆத்தர். நம்ம ஒரு இந்தியன் தான் அவங்க. ஷீஸ் டன் சம்திங். anyone who is even remotely interested in creating social impact and be an innovator. That's correct. What's next? இதான் வந்து அடுத்து என்ன அப்படின்ற மாதிரி. ஓடு அடுத்து என்ன? இப்படி படுத்துக்கிட்டே ஏதாவது பார்க்குறது தானே அடுத்தா? என்னன்னா நீங்கள் இப்படி படுத்துக்கிட்டு பார்த்துட்டு இருக்கீங்க. ஓ, மேலே ஒரு உலகம் இருக்குது, அதுக்கு மேலே ஒரு ஸ்க்ரீன் இருக்குது. அதில் வந்து இன்னும் அவங்க இதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. அப்பா, இந்த இடமே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க. ஏ பாருங்க, மேலே இது மாதிரி காட்டிருக்காங்க. அது வந்து ஒரு ஸ்பேஸ் இது மூவ் ஆகிற மாதிரி இருக்கு பாருங்களேன். சேட்டலைட்டு அது வந்து லைக் ஃபிசிக்கல் சேட்டலைட். அது வந்து மூவ் அப்படியே கீழே வருது மேலே இருந்து. அட்ஸ் நைஸ் ரைட். மேலே ஸ்க்ரீனு, இது உலகம். இது வந்து இப்போ உலகம் இல்லை, வேறு மூன். இது சேட்டலைட்டு. ஸோ அது வந்து கேலக்ஸி. ஓ மேன், ஆஹா, இங்கே பாருங்க உலகம் இங்கே வருது, மராப்பில் உலகம். ஸோ தேர் telling lots of things about like how it's going to be future, என்ன நடக்க போகுது, என்னெல்லாம் இருக்கும், என்னென்ன பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி. So this rock right here is 3.8 billion years old. Straight from the moon, we brought it back in 1972 on the last American expedition to the moon. And it's one of only 11 rocks in the entire world from the moon that you're allowed to touch. And this is the first time it's ever left the United States. Oh man, that's great. Guys, moonல இருந்து கொண்டு வந்த ஒரு விஷயத்தை இப்போ நம்ம டச் பண்ணுறதுக்காக இங்கே வச்சுருக்காங்க. Oh man, I just touched the moon. I mean மூன்லேருந்து கொண்டு வந்த ராக் இது. It feels good. இங்கே கொரோனாலாம் கிடையாது. ஐ வில் டச், அவ்வளோதான். ஃபவுண்ட் இன் அண்டார்டிகா. இது வந்து அண்டார்டிகா மேட்ரு, பட் டச்லாம் பண்ண முடியாது. பட் இட் இஸ் தேர். இது வரைக்கும் அது 11 ஸ்டோன் தான் டச் பண்ணுறதுக்கு வெளியில் இந்த மாதிரி இருக்குதான். அதில் வந்து ஃபஸ்ட் டைம் யூஎஸ்ஏலேருந்து வெளியே கொண்டு வந்திருக்காங்க ஒரு 3 ராக்கு. அது இதுதானா நைஸில். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அந்த இதிலலாம் ஓடும்ல அந்த ரோவர், அதெல்லாம் மண்ணெல்லாம் மேலே போட்டு வச்சுருக்காங்க. ஏதோ இதுவாக இருக்குன்றதுக்காக நினைக்கிறேன். ஐ திங்க் இது வந்து ரியலாக கூட இருக்கலாம், பட் ஆகிடணும். ஓவருங்க, முடிஞ்சு. ஸ்பேஸ் எக்ஸ் ஃபால்கன் 9 ஸ்பேஸ் எக்ஸ். ஆக்சுவலி நீங்கள் வந்துட்டு யூஎஸ்ஏ கூட வரலாம். ஏன்னா வந்துட்டு இது அந்த அளவுக்கு இப்போ முன்னாடி பார்த்து தெரியுமா, சவுதியோ இல்லை வந்துட்டு மிக பிரம்மாண்டம் இல்லைனாலும் சில விஷயங்கள்லாம் பார்க்கும்போது எனக்கு ஏன் பிடிச்சிருக்குன்னா வந்து ஐ ஹாவ் சம்திங் டு கனெக்ட் டு, பிகாஸ் நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணதுனால. அந்த 3 தொட்டதுலாம் நல்ல விஷயமா இருந்துச்சு. பட் இஃப் யூ ஹேவ் லெஸ் டைம் யூ கேன் ஸ்கிப் இட், யூ கேன் கோ டு சம் அதர் பிளேஸ். டெஸ்லா கைஸ், டெஸ்லா. மாடல் ஒய்யுங்க கைஸ். இங்கே பாருங்க, ஃபிர்தௌஸ் பை ஏஆர் ரஹ்மான். ஸோ இங்கே தலைவர் பேர் பார்த்தோன்னே வந்து என்னடா இதை போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் கேட்டேன். பட் இது இப்போ ஓப்பன் இல்லையா, நெக்ஸ்ட் மந்த் தான் ஓப்பன் அப்படின்னு சொல்கிறாங்க. லைவ் ஷோ நடக்குமா. ஏஆர் ரஹ்மான் வில் கம் அண்ட் பட் அடுத்த மாதம் மேபி இஃப் ஐ கம் வரேன்.
நம்ம கிட்டக்க பார்க்க முடிஞ்சால் கண்டிப்பாக இதெல்லாம் போய் பார்க்கலாம். பட் கண்டிப்பாக கூட்டமாக இருக்கும். இந்த பிளேஸ் லைக் பேக்டாக இருக்கும். ஒரு தனி பிளேஸாக இருக்குது பாருங்க. அதில் வந்து நைஸ் அப்படியே மிஸ்டியாக இருக்குது. வாயிலேருந்து புகை வருது பாருங்கள். ஜப்பானில் ரொம்ப நாள் முன்னாடி இருந்துச்சா இந்த மாதிரி. ஃபேவரட் சீசனை நம்ம சூஸ் பண்ணிக்கலான்றாங்க. யோப்பா யோ இவனுங்க யாரா இங்கே இந்தியா இருக்கு பாருங்க. ஓ மை காட் லுக் அட் தி பில்டிங்னா பெரிய இது போட்டு டைகர் போயிட்டு இருக்கு. தட்ஸ் அவர் இந்தியாங்க. ஸோ கேஸ் நான் இந்த வாட்டி துபாய் போகும்போது என்னோட ட்ராவல் பார்ட்னர் ஜிடி ஹாலிடேஸ் அவங்க பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கஸ்டமைஸ்டு டூர்ஸ் அண்ட் ட்ரிப்ஸ்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நீங்களும் ஏதாவது டூர் ஆர் ட்ரிப்ஸ் போகணும்னா இவங்க கிட்டக்க இருக்கிற இந்த கஸ்டமைஸ்ட் டூர் அண்ட் ட்ரிப்ஸ் பிளான்ஸ் வந்து நீங்களும் வந்து அவைல் பண்ணிக்கலாம். என்னோட டிஸ்கிரிப்ஷனில் அவங்களோட லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ யூஸ்வலாக நான் வந்து ஊருக்கு போகும்போது எனக்கு வீசா எடுக்கிறதா இருக்கட்டும் இல்லை நான் டிக்கெட் எடுக்கிறதா இருக்கட்டும் இதை வந்து நம்மளே இதெல்லாம் பண்ணி நம்மளே போகும்போது நமக்கு நிறைய விஷயம் பற்றி தெரியாது. இந்த மாதிரி டூர் ஆப்ரேட்டர்ஸ் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இவங்களுக்கு எல்லாமே இதை பற்றி தெரிஞ்சிருக்கும். ஸோ இவங்க வந்து அசிஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். ஆல்சோ நான் இந்த ட்ரிப்ல வந்து என்னோட டிக்கெட் தள்ளி போறதா இருக்கட்டும் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியாது எப்படி பண்றேன்னு சொல்லிட்டு அப்போ வந்து இவங்க கிட்ட கேட்கும்போது எனக்கு வந்து ஈஸியாக பண்ணி கொடுத்தாங்க. ஆப்வியஸ்லி அதுக்கான சார்ஜஸ் இருக்கும். பட் ஸ்டில் இந்த மாதிரி அசிஸ்டன்ஸ் வந்து அவங்க வந்து ரொம்ப ஈஸியாக எனக்கு பண்ணி கொடுத்ததுனால ஜிடி ஹாலிடேஸ் ஐ ரெக்கமெண்ட் யூ கைஸ். நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். நீங்க ஏதாவது ஊருக்கு போற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். எஸ் see you guys tomorrow.